வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வங்கள் வாழும் இடத்தில் சச்சரவு என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டாராம். தானே நேரில் சென்று அங்கு என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து அதற்கு முடிவு கூறுவாராம். அப்படித்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு பிரச்சனை நடந்ததாம். தெய்வங்கள் வாழும் இடத்தில் திருட்டுத்தனம் நடந்தால் அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று உடனடியாக அங்கு வந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்தாராம். அது என்ன பிரச்சனை என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வர் என்றாலும் கூட சில விஷயங்களில் அரசுத்துறை அல்லது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் தனிப்பட்ட முறையில் தானே தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அதிலும் கூட அவரது மனிதாபிமானமே மேலோங்கி இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பாவை திருவெம்பாவை சொல்லிக் கொடுக்கவும் ஆன்மீக பிரசங்கம் செய்யவும் ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த பணி அவரது மகளுக்கு வழங்கப்பட்டது. அறநிலையத்துறை மூலம் அவருக்கு மாத சம்பளமும் உண்டு. அந்த பெண்மணி அவரது தாயாரைப் போல இல்லாமல் சரியாக பணிக்கு வருவதில்லை என்றும் பயிற்சியில் சேருவோருக்கு முறையாக சொல்லிக் கொடுப்பதில்லை என்றும் புகார்கள் முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் கவனத்துக்கு வந்தன. மதுரைக்கு எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் சென்றிருந்த நேரத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு இரவு 9 மணிக்கு மேல் உதவியாளர்களிடம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக வேண்டும், அங்கு ஒரு வேலை இருக்கிறது, இப்போது கூட்டம் குறைவாக இருக்கும், பக்தர்களுக்கு இடைஞ்சல் இருக்காது என்று சொன்னார். போலீஸ் அதிகாரிகளையும் வரவேண்டாம் என்று கூறிவிட்டார். கோயில் அதிகாரிகளுக்கு மட்டும் முன்கூட்டியே தகவல் தெரிவித்ததுடன் தனது வருகை யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றும் எம்ஜிஆர் சொல்லிவிட்டார். கோயிலுக்கு சென்ற எம்ஜிஆரை நிர்வாக அதிகாரிகள் வரவேற்றனர். தனக்கு எந்தவித விசேஷ மரியாதையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். தரிசனம் முடித்து பிரசாதம் கொண்டு வந்த அர்ச்சகருக்கு பணம் கொடுத்துவிட்டு கோயிலை சுற்றி பார்த்தார். நிர்வாகம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். கோயில் யானையை தட்டி கொடுத்து அதன் பராமரிப்பு, அளிக்கப்படும் உணவு வகைகள் குறித்து எம்ஜிஆர் கேட்டறிந்தார். கோயில் அலுவலகத்துக்கு சென்று அர்ச்சகரிடம் திருப்பாவை திருவெண்பாவை சொல்லிக் கொடுக்கும் பெண்மணியை தன்னை வந்து பார்க்கச் சொல்லும்படி எம்ஜிஆர் கூறினார். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அருகிலேயே அந்த பெண்மணிக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புகார்கள் குறித்து விசாரிக்கத்தான் முதல்வர் எம்ஜிஆர் அழைக்கிறார் என்று அந்த பெண்மணிக்கு தெரிந்துவிட்டது. பயத்தில் கோயில் அலுவலகத்துக்கு அழுது கொண்டே வந்தார் அந்த பெண்மணி. அவரை எம்ஜிஆர் உட்காரச் சொன்னார். ஆனால் அந்த பெண் தொடர்ந்து விக்கி விக்கி அழுதபடியே நின்றார். மீண்டும் எம்ஜிஆர் வலியுறுத்தி சொன்னதும் உட்கார்ந்து விட்டார். அவரிடம் எம்ஜிஆர் கனிவுடன், அழாதேம்மா, தப்பு உங்கள் பேரில் தானே. உங்கள் தாயார் இந்த பணியை எவ்வளவு சிறப்பாக செய்தார். நீங்களும் அதே போல பணியாற்றுவீர்கள் என்று நம்பித்தானே உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். தெய்வீகமான விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் பணியில் இருக்கும் நீங்கள் அதை பொறுப்போடும் அர்ப்பணிப்போடும் செய்ய வேண்டாமா என்றார். அந்த பெண் அழுதவாறே, இனிமேல் ஒழுங்காக பணியாற்றுகிறேன் ஐயா, பணியில் கவனமாக இருப்பேன், என்னை நீங்கள் நம்பலாம் என்றார். உங்களை நம்புகிறேன், கவனமாக பணியாற்றுங்கள், நான் அழைத்ததும் வந்ததற்கு நன்றி, நீங்கள் போகலாம் என்றார். அதன் பின்னர் அந்த பெண்மணி ஈடுபாட்டோடு பணி செய்தாராம். எம்ஜிஆர் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை வேலையை விட்டே நீக்கி இருக்கலாம், அல்லது அறநிலைத்துறை அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கச் சொல்லி இருக்கலாம். மதுரை வந்தபோது தானே நேரில் கோயிலுக்கு சென்று அந்த பெண்மணியை அழைத்து அறிவுரை வழங்கினார் என்றால் அதற்கு அந்த பெண்மணியின் குடும்பச் சூழலை அறிந்து வைத்திருந்த எம்ஜிஆரின் மனிதாபிமானம் தான் காரணம். அதைவிட முக்கியம், அந்த பெண் தெய்வீக பாடலை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் ஒரு தெய்வீக பணியில் இருக்கிறார் என்ற எண்ணம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதனால்தான் அந்த பெண் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்காமல் பணிவாக சொன்னாராம் எம்ஜிஆர் அவர்கள். மதுரை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதல்வர் எம்ஜிஆர் மதுரை சென்றிருந்தார். அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து காரில் திருமங்கலம் தாண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென காரை நிறுத்துமாறு டிரைவர் கதிரேசனிடம் கூறினார். உதவியாளர்களிடம் சற்று தூரத்தில் ஒரு இடத்தை எம்ஜிஆர் காண்பித்து, அங்கே பாருங்கள், ஒருவரை மரத்தில் கட்டி போட்டு அடிக்கிறார்கள், என்னவென்று கேட்டு மெதுவா அழைத்து வாருங்கள், விசாரிப்போம் என்றார். உதவியாளர்கள் சென்று அவர்களை அழைத்து வந்தனர். வந்தவர்கள் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுமாக பவ்யமாக எம்ஜிஆரை கும்பிட்டனர். இளைஞரை அடித்த நடுத்தர வயது மனிதரை பார்த்து, ஏன் இவரை அடிக்கிறீங்க என்று கேட்டார்.
அவர் சற்று பயத்தோடு இளைஞரை காட்டி, இவன் எங்கள் வீட்டின் அருகே போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளான். திருமணம் ஆகாத என் பெண்ணை போட்டோ பிடித்துள்ளான், அதனால்தான் அடித்தேன் என்றார். எம்ஜிஆர் அந்த இளைஞரை பார்க்க, இளைஞர் நடுங்கியபடியே, உண்மையை சொல்கிறேன் ஐயா, நானும் இவர் மகளும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். அந்த பெண்ணின் விருப்பப்படிதான் நான் அவளை போட்டோ எடுத்தேன் என்றார். எம்ஜிஆர் அந்த நடுத்தர வயது மனிதரை பார்த்து, தம்பிக்கு தொழில் இருக்கு, போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார், உங்கள் மகளும் விரும்புகிறார். தம்பிக்கே உங்கள் மகளை திருமணம் செய்து வையுங்கள், அவர்களை பிரிக்காதீர்கள். அதுவும் நீங்கள் இந்த தம்பியை கட்டி வைத்து அடித்தது தப்பு. இந்த தம்பி போலீசில் புகார் கொடுத்தால் உங்கள் நிலை என்ன என்று கோபமாக கேட்டார். நடுத்தர வயதுக்காரர் எம்ஜிஆரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அவரை தூக்கி நிறுத்தி தட்டி கொடுத்த எம்ஜிஆர் அவரது முகவரியை வாங்கி வைத்து கொண்டார். சில நாட்களில் எம்ஜிஆர் இல்லத்துக்கு திருமண பத்திரிகை வந்து சேர்ந்தது. மணமக்களுக்கு வாழ்த்து கடிதமும் பரிசு பொருட்களையும் அவர் அனுப்பி வைத்தார். எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்தின் அழகான தலைப்புத்தான் குடும்பத் தலைவன். அவர் குடும்பத்திற்கு மட்டும் தலைவன் அல்ல, இந்த நாட்டிற்கும் தலைவர்தான். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது விதவை மறுமண திட்டத்தின் கீழ் மறுமணம் செய்து கொண்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு தலாம் 5300 வரை ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிட்டவர்தான் நமது எம்ஜிஆர் அவர்கள்.